கோபாலா கோபாலா கோகுல நந்தன கோபாலா நந்தகுமாரா நவனித சோரா பிருந்தாவனச்சர கோபாலா 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 கோகுல நந்தன கோபாலா கரந்த நற்பாலும் தயிரும் கடைந்துரி மேல் வைத்த வெண்ணை பிறந்ததுவே முதலாக பெற்றறியேன் எம்பிரானே. சிறந்த நற்றாய் அலர் தூற்றும் என்பதனால் பிறர் முன்னே மறந்தும் உரையாட மாட்டேன் மஞ்சனமாட நீ வாராய். கரந்த நற்பாலும் இந்தியெல்லாம் வடிற்காலமே முதல் நம்மாத்துல நான் தான் பால் கறப்பேன். அப்புறம்தான் அவாத்துல பால் கறப்பா. நம்மாத்துல நான் தான் முதல் பால் கறந்து அப்படியே பொங்கி மீது அழிப்ப அப்படின்னு அது பொங்கி வரும் சூடா. அந்த பாலை எடுத்துன்னு வந்து உள்ள வைப்பேன். நேற்றுக்கு உர குத்தினா இன்னைக்கு நல்ல கட்டி தயிரா இருக்கும். சட்டியா தயிர் எடுத்து வைப்பேன். காலையிலே எழுந்துண்டா அதெல்லாம் என்னுடைய வேலை. உரி மேலே எடுத்து வைப்பேன். வெண்ணெயை கடைஞ்சு வைப்பேன். ஒன்று நடக்க மாட்டேங்கிறது நீ பிறந்ததுலேருந்து. உன்னை எழுப்புறதும் உன்னை குளிப்பாட்டது எல்லாத்தையும் கரெக்டாக அந்தந்த டயத்தில் பண்ணிவிட்டா இதெல்லாம் நான் செய்வேனோ இல்லையோ. ஒவ்வொன்றுக்கும் 1 மணி நேரம் ஆறுது. உன்னை குளிப்பாட்டுறதுன்னா 1 மணி நேரம் ஆறுது. உனக்கு மம்மம் ஊட்டுறதுன்னா எல்லாத்துக்கும் 10 பாட்டு பாட வேண்டியிருக்கு. உனக்கு பூச்சி ஊட்டுறதுன்னா 1 மணி நேரம் ஆறுது. கடைசியில் காலையிலேயே எழுந்துட்டு ராத்திரி வரையிலே ஒன்னோடு தான் அள்ள கொடுத்துட்டுருக்கேனே தவிர வீட்டு வேலைகள்லாம் ஒன்றும் செய்ய முடியல. சரி யார்கிட்டையாவது போய் சொல்லுவேன். ஆனால் யார் கேட்டா உன் குழந்தை சமத்து தான் ஆண்டின்னு. ஆமாம் அவன் சமத்தை தான் யார் கேட்கறது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அது ரொம்ப குறும்பு ஜாஸ்தி, ரொம்ப விஷமம். என்ன பாடுபடுத்துறது தெரியுமா அப்படிலாம் நான் யார்கிட்டையாவது சொல்கிறேன்னா உன் குழந்தை ரொம்ப சமத்துடி அப்படின்னா ஆமாம் அது ரொம்ப சமத்து அப்படின்னு தானே நான் சொல்கிறேன். யார்கிட்டையாவது நான் சொல்ல மாட்டேன். ஏன் என்னால் அவள் பெத்தவள் அவளே தூறுகிறாள்னு நாளைக்கு சொல்லுவா என்ன. அதனால சொல்ல மாட்டேன். சிறந்த நற்றாய் அலர் தூற்றும். அலர்னா பழின்னு அர்த்தம். தானே பெற்றுவிட்டு தானே சொல்கிறாளே அப்படின்னு 4 பேர் சொல்லுவா. யார் எதை சொன்னாலும் அதுக்கு எதிர்த்து பதில் சொல்ல மாட்டேன். என்பதனால் பிறர் முன்னே மறந்தும் உரையாட மாட்டேன். நீ என்னென்ன விஷமம் பண்றியோ அதெல்லாம் சொல்லி கேட்கறதுக்கு போக்கியமாக தான் இருக்கும். அவர்கள்லாம் என்னிடத்துல சொல்லும் பொழுது நானும் அவளிடத்துல சொல்லணும்னு ஆசையாக இருக்கும். ஏன்னா அவள் வீட்டில் பண்ணியிருக்கிற குறும்பை காட்டிலும் நம்மாத்துல நீ பண்ணுற குறும்பு இன்னும் அதிகமாக இருக்கு. இது சொல்லணும்னு ஆசையாக இருக்கும். இருந்தாலும் அவள் சொல்கிறதோடு இருக்கட்டும், நம்ம வேற பாகவதம் சொல்ல வேண்டாம் என்று கேட்டுவிட்டு அனுப்பிச்சுடுவேன். வாயை திறக்கவே மாட்டேன். ஏன்னா நம்ம குழந்தைய நாமே சொல்லவா ஆகுது என்று இருப்பேன். அதனாலேயே உனக்கு இடம் கொடுத்து போகிறது. நானும் உனக்கு திட்டினேனா கொஞ்சம் புத்தி வருமோ என்னவோ. கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.